ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மீந்து போன பழைய சாதத்தை வச்சு எப்படி பணியாரமும் ஊத்தாப்பமும் செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். மிக்ஸி ஜார்ல 2 கப் சாதத்தை சேர்த்துக்கலாம். இது நான் மத்தியானமே செஞ்ச சாதம், நைட்டு மீந்து போச்சு. அதை நான் இப்போ 2 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இது கூட 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் திக்கான தயிர், புளிப்பு இல்லாத தயிரா பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனதை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவனதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடியா நறுக்குனதை சேர்த்துக்கலாம். உங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்துடுங்க, நிறைய சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த மாவு திக்கா இருக்கணும், அப்பதான் பணியாரமும் ஊத்தாப்பமும் நல்லா வரும். தண்ணியா இருந்தா பணியாரம் சரியா வராது. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா தான் இது. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இதை மூடி போட்டு ஒரு 15 to 20 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. இப்ப இது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓபன் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இந்த அளவு திக்கா இருக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ பதம் வந்து கரெக்டா வந்துடும். இப்ப ஒரு பணியார பேன்ல எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இது சூடானதும் இதுல நம்ம செஞ்சு வச்சிருக்க மாவை உள்ள ஊத்திக்கலாம். இதை லோ ஃப்ளேம்ல வச்சு 4 to 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இப்ப இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு கோல்டன் ப்ரௌனா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ இது இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு மூடி போடாம ஓப்பன்லயே வச்சு 2 to 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ இது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இத பணியார பேன்ல இருந்து ஒவ்வொன்னா வெளியே எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட பழைய சாதத்துல பணியாரம் எவ்வளவு சூப்பரா தயாராயிடுச்சு. இப்போ இதே மாவை வச்சு எப்படி ஊத்தாப்பம் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல்லுல கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம கலந்து வச்சிருக்க மாவை 2 கரண்டி ஊத்திட்டு நல்லா திக்கா ஊத்தாப்பம் மாதிரி ஊத்திக்கலாம். இது மெலிசா ஊத்தாதீங்க, சரியா வராது. நம்ம திக்கா தான் ஊத்தணும். இத சுத்தி எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா சேர்க்க தேவையில்லை. இதை மூடி போட்டு மேல் பக்கம் கலர் சேஞ்ச் ஆனதும்
இதை திருப்பி இன்னொரு சைட் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஊத்தாப்பமும் தயாராயிடுச்சு. பழைய சாதத்தை வச்சு எவ்வளோ சூப்பராக நம்ம பணியாரமும் ஊத்தாப்பமும் சுலபமாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை புதினா சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நீங்கள் காலையில் டிஃபனாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஒன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.